அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருத்தியை அன்று நாம் இந்த ஒரு மந்திரத்தை வீட்டில் சொல்லும் பொழுது நம்மளுடைய பணம் தேவைகள் பூர்த்தி அடைய நம்ம வீட்டில் வந்து கொண்டு இருக்கும் இந்த வருடம் முழுவதும். இது சக்தி வாய்ந்த மந்திரம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம என்னென்ன பொருள்லாம் வாங்கணும், நம்ம எந்தெந்த நேரத்தில் பூஜை முறைகள் செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் இந்த பதிவில் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் அமாவாசை வரும். அந்த அமாவாசை வந்த 3வது நாள் தான் திருத்திகை திதின்னு சொல்லப்படுகிறது. அந்த திருத்திகை திதியை தான் நம்ம அக்ஷய கிருத்திகையாக நம்ம சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நாளை நம்ம சொல்கிறோம். அக்ஷயம் என்பது அல்ல குறையாது. அந்த காலத்தில் அக்ஷயம் என்ற பாத்திரத்தில் ஒரு மன்னன் போட்டு வச்சாராம். அந்த எது போட்டாலுமே அது விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருந்துதான். எந்த பொருள் சாப்பாடு இருந்தாலும் அதிகமாகுமா, பணமாக இருந்தாலும் அது அதிகமாகுமா. அதனால் அந்த அக்ஷயம்ன்றது ஒரு விருத்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதனால் எந்த ஒரு நம்ம விஷயம் செய்தாலும் விருத்தி அடையும். அதாவது அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முக்கணிகள்லாம் வச்சு நம்ம பூஜை அறையில் வச்சு படைச்சோன்னா நம்மளுக்கு எப்போவுமே நம்மளுக்கு கஷ்டன்றது வராது. நம்ம அன்றைக்கி எந்த ஒரு நகை தான் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. நகை தான் வாங்கணும், வெள்ளி தான் வாங்கணும் அவசியம் இல்லை. எல்லாராலையும் நகையும் வாங்க முடியாது, வெள்ளியும் வாங்க முடியாது. அவங்கவுங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கினா போதும். ஆனால் மெயினாக என்ன வாங்கணும்னு பார்த்திங்கன்னா, இந்த கல் உப்பு மிஞ்சி போனால் 15 ரூபா தான் இருக்கும். இந்த கல் உப்பு 15 ரூபா நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. மகாலட்சுமின்னு ஒரு அம்சம் சொல்லுவாங்க. பார்க்கடல்லேருந்து நம்ம எடுக்கிறதுனால அது மகாலட்சுமி அங்கே வாசம் செய்வதால் அந்த கல்லுப்புக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கொம்பு மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுலேயும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். மஞ்சள், குங்குமம், பச்சரிசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு, இதெல்லாம் மெயினாக நீங்கள் எந்த டைமில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து 7. நம்ம அருகில் உள்ள கடைகள்லாம் 6லேருந்து 7 திறக்கலன்னா பரவாயில்ல, மதிய வேலை 1லேருந்து 2 சுக்கிர ஓரையில் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இது வெள்ளிக்கிழமையில் வருவதால் அன்றைக்கி சுக்கிரனுக்கு உரிய நாளாக இருக்குது, குபேருக்குரிய நாளாகவும் இருக்கிறதுனால இந்த நாளில் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது. அந்த நாளில் நம்ம இந்த ஓரையில் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி மொச்சை மெயினாக வாங்கணும். ஏன்னா அன்றைக்கி சுக்கிரனுக்குரிய நாளாக இருக்கிறதுனால சுக்கிரனுக்குரிய பயிரானது இந்த மொச்சை பயிரை நம்ம வாங்கி வீட்டில் வச்சு நம்ம அன்றைக்கி ஒரு எந்த எண்ணிக்கையில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 15 எண்ணி நீங்கள் அன்றைக்கி பூஜை பண்ணும்போது இந்த மொச்சையை நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்கள். ஒரு டம்ளர் பால், ஏலக்காய் பாலோ இல்லை பாயசமோ வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கலசம் ரெடி பண்ணிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு ஒரு கலச சொம்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெள்ளியோ இல்லை பித்தளையோ எந்த சொம்புனா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஏலக்காவும் 2 பச்சை கற்பூரமும் ஒரு துளசி இலையும் போட்டு நீங்கள் அந்த பாத்திரத்தில், அதாவது கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர், அதாவது பன்னீரும் கொஞ்சோண்டு தண்ணியும் கலந்து அந்த சொம்பில் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த சொம்பை எப்போ நீங்கள் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து 7 இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். என்ன மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் ரீங் வசி வசி தன பண தினம் தினம் அப்படின்றத நீங்கள் இந்த மந்திரத்தை 108 தடவை ஜெபிச்சுட்டு அந்த தண்ணியை அப்படியே 3 நாள் உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும். வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்கல்ல, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் பணம் வைக்கிற இடம் வீடு முழுக்க நீங்கள் தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு பணம் பற்றாக்குறை இருக்காது. அது இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே இந்த வீட்டில் உங்கள் வீட்டில் நடக்கும் அப்படின்றது நீங்கள் மனதார இந்த நினச்சி இந்த பூஜைகள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.